பிகினராக நம்ம பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிம்முக்கு வந்து போனோடனே எனக்கு வந்து ரிசல்ட் வந்துடணும், ஒரு 6 மாதத்துல எனக்கு ரிசல்ட் வந்துடணும், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். நீங்கள் வந்து டைம் எடுத்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜும் கெயின் பண்ணி கொடுக்கும், அண்ட் ஆல்சோ உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் ஒபீஸாக இருக்கீங்க, உடனே உடம்பு குறைக்கணும், லிட்டரலி ஒரு 1 இயரில் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ட்ரைனர் யாராவது வச்சு ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன் வச்சு நீங்கள் வந்து பாடி வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். சர்ஜரி பக்கம் போகாதீங்க. பிகினிங்லேருந்தே சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலாக பிகினர்ஸ்க்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ்ன்றது அந்த அளவுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நேச்சுரல் ஃபுட்ஸில் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிம்முக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக போகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்ரஸ் மேலே நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் வைக்கணும். ரெகுலராக ஜிம்முக்கு போகணும், அதுக்கப்புறம் நல்ல ஃபுட்ஸு சாப்பிடணும், டயட் நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ் போகலாம். அதுவும் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட போகாதீங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஸ்கெடியூல் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ப்ராப்பரான ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஜிம்முக்கு போயிட்டு எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மைண்டு குழம்பி ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரதோட நம்ம ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சிட்டோம்னா அதை பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ப்ராக்ரஷனை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இல்லை நம்ம ப்ராக்ரஷனை வந்து நம்மளாலே நம்ம கைட் பண்ண முடியும். நம்மளால கைட் பண்ண முடியும். இப்போ போன வாரம் நம்ம இந்த அளவுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணிருக்கோம்னா இந்த வாரம் இந்த மாதிரி நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணலாம். இல்லை போன வாரம் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா இந்த வாரம் நமக்கு அது ஆல்டர்னேட்டிவாக வேறு வேரியேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கைட் பண்ணுறதால நமக்கே வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். நமக்கே இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாரம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ நெக்ஸ்ட் வாரம் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் கெயின் பண்ணலாம். இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை நம்ம கமிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஹேவ் அ நைஸ் டே.